வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம எல்லாருமே நிச்சயமாக இந்த அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பைக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நிறைய மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான மாடல்ஸ் அந்த ஒரு அண்டர் 1 lakhல இருக்க தான் செய்யுது. பட் அஃபோர்டபிலிட்டின்னு ஒரு சில விஷயங்கள் வருதுன்றப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்களான அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, ஃபீச்சர்ஸுன்ற மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த செக்மெண்ட்டு அவ்வளோதான் தர முடியும், அதை நல்லாவே தராங்க. பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பவரும் வேணும், ஃபீச்சர்ஸும் வேணும்னு நினைக்கிறீங்கப்போ நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப ஹையர் செக்மெண்ட்டும் போக தேவையில்லை. இந்த ஒரு நியர் டு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு செக்மெண்ட் இருக்காமல் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு பைக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 to 7,000 மாதிரி ஃப்ளக்சுவேஷனோட தான் இருக்கும் இந்த ஒரு அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட் இருக்கு பைக்கை விட. பட் ஆனால் இந்த பைக் வந்து அந்த பைக்ஸை விட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் சரி, ஃபீச்சர்ஸ்லையும் சரி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் நியர் டு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ பார்ப்போம். பார்க்க முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு நான் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா. சரி, இப்போ அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த லிஸ்டிங் நம்ம ஃபிஃப்த் லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஸோட ரேடியான் 110 ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு லிட்டரலி நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஒரு டிசைனை கொஞ்சம் ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. பட் பார்க்கறதுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் அந்த ஒரு டீசெண்டான ஒரு கம்யூட்டர் பைக்கோட ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. டிசைன் இட்ஸ் ஓகே, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. ஃபேமிலி யூஸுக்கும் வரும்போதும் சரி, அந்த ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கும் சரி. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட டிசைனில் அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் அதை மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே குறை கிடையாது. ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்கனாமிக்ஸ், நல்ல ஒரு பெரிய சீட்டு, ஈஸியான ஹேண்டிலிங்ன்ற மாதிரி அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ்லுமே உங்களுக்கு அந்த ஒரு கம்யூட்டர் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை மாதிரி நல்ல சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கப்போ நார்மல் ஒரு அனலாக் யூனிட் வரும். இதே நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதில் வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்காது, பட் கீர் இண்டிகேஷனு, அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த வண்டியோட ஆவரேஜ் மைலேஜ், ட்ரிப் மீட்டர்ன்ற மாதிரி ஒரு சில அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். யூஎஸ்பி சார்ஜிங் போட்டுமே கூட வந்துடும். ஓரளவு ஃபீச்சர் விஷயத்துலையும் சரி, டிசைன் விஷயத்துலையும் சரி, ரைடிங் எக்கனாமிக்ஸ் விஷயத்துலையும் சரி நல்லாவே எட்டு வந்திருக்காங்க இந்த டிவிஸோட ரேடியான் 110. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பார்த்தீங்கன்னா 8.08 bhp ஆஃப் பவர்ஸும் 8.07 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு ஒரு 90 வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு 110ல் அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அந்த வண்டிக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸோடு இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 km இருக்குன்னு சொல்கிறாங்க. மைலேஜும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு போத் ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது, இல்லை ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்க் பிரேக்குன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. எஸ்பிடி பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங் அந்த அளவுக்கு பெருசாக சொல்லும்படி இல்லை, அதை முன்ன சொன்ன மாதிரி அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஓகேன்ற மாதிரி ஒரு ரேஞ்சு தான். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 113 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல, பட் இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டான ஒரு சீட் ஹைட் கெயின் பண்ண ஒரு மாடல். அதனால நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கிறப்ப கூட நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளோட சீட் ஹைட் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 93,000 ஸ்டார்டிங் ஆகுது அரௌண்ட் ஆன் ரோடே. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்னே சொல்லலாம் ஃபார் ஷார்ட் ரைடர்ஸ் அண்ட் பிகினர்ஸுக்குமே கூட. சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். சரி, இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட பேஷன் ப்ளஸ் எக்ஸ்டேக் ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வேண்டிய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த டிசைன் வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த ஒரு இனோவேட்டிவான ஒரு டோனில் வரும்னே சொல்லலாமா. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சான ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஃபீல் ஆகும். டிசைன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அந்த ஒரு யூனிக்கான அந்த ஒரு இனோவேட்டிவான ஃபீல் கொடுக்குது. டிசைன் இட்ஸ் ஓகே தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு கம்யூட்டருக்கான அந்த ஒரு டைனாமிக்ஸ் இருக்கும், அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி ரைடிங் கம்ஃபர்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு கம்யூட்டருக்கு எப்படி ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன், லென்த்தியான சீட்டு அது மாதிரி விஷயங்களுக்கும் குறை இல்லை. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு வருது. அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலமாக நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கால் நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜ்ன்ற மாதிரி அந்த ஒரு சில பேசிக்கான ஃபீச்சர்ஸுமே கொடுத்துறாங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல குறை இல்லை. அந்த ஒரு எக்ஸ்டெக் அப்டேட் மூலமாக இது ரொம்பவே பெட்டராக
அந்த ஒரு ஃபீச்சர்ஸை நல்லாவே கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110cc-க்கான 2 valve ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 9 bhp பவர் சிம் 9.79 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்ல விடாதுப்பா, இந்த ஒரு 110ல் இது கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸே இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 60 km இருக்குன்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அந்த வண்டியோட ரேஞ்சுக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் இதை விட பெட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு சில 110ஸும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் உண்டு. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு, IBS பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங்கும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த பிரேக்கிங் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த செக்மெண்ட்டுக்கு போகுதுன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுவுமே ஓரளவுக்கு பட்ஜெட் பைக்ஸ் தான் இல்லையா. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 117 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 99 mm. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் டாலர், பட் ஆனால் உங்களுக்கு வண்டியோட வெயிட்லாம் கம்மியாக இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 98,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது ஆன் ரோடு. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து அரௌண்ட் ஒரு 1,02,000 கிட்ட வரைக்கும் வருது ஆன் ரோடு. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ரியலி நல்ல ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அதுவும் இந்த ஒரு 110cc இல்லைன்னா இது நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 125cc பைக்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு மாஸ்குலரான டோனில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் பைக்காக தான் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் ப்ரெசன்ஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் கிடைக்குது. பார்க்குறதுக்கு சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் நோ ப்ராப்ளம், எல்லாமே ஓகே தான். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி தான். ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லை, பட் இருந்தாலும் இன்ஜினில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. ஏன்னா இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 125cc-க்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve-க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 10.72 bhp பவர் சிம் 10.6 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் வண்டியால் இதுக்கு மேலேயும் போக முடியுது. பட் இந்த இன்ஜின் வந்து ஒரு 125cc, அதுக்கு ஏற்ற பவர் இருக்குது. பட் சம் பிட் ரேஞ்சில் ஒரு சில வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு 125 கிடைக்குதுன்றப்ப அந்த விஷயங்கள்லாம் நம்ம இக்னோர் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் 55 km வரைக்கும் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ஒரு மைலேஜ் இந்த ஒரு 125க்கு போதுமான ஒரு மைலேஜ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனாக வரும், பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் ஸ்டாண்டர்டாக வரும். IBS பிரேக்கிங் சிஸ்டம் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 122 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு இதுவுமே அரௌண்ட் ஒரு 799 mm கிட்ட வரைக்கும் வருது. இதோட சீட் ஹைட்டும் அதிகம், பட் வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் சீட் ஹைட் மட்டும் அதிகம், அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 98,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஆன் ரோடு. அதுக்கடுத்து டாப் மாடல் வந்து அரௌண்ட் ஒரு 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது இந்த வண்டியோட ஆன் ரோடு. ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல ஒரு 125cc பைக் எடுக்குன்னு நினைக்கிறப்ப இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாங்க, இது வரைக்கும் பார்த்த பைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இது வரைக்கும் ஒரு நல்ல பைக் கிடைக்கல இல்லையா. பட் ஆனால் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஆமாங்க, இந்த பஜாஜோட பல்சர் 125 ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஸ்போர்ட்டியர் லுக்கோடு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்டியர் லுக்னா இது வந்து ஸ்போர்ட்டினஸுக்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல வெர்சைலான ஒரு டிசைன் டோன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே சூட் ஆகும். ஒரு ஃபேமிலி பர்சனாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய மாதிரி நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன். ரியலி நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் லுக்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த பல்சர் கிட்ட உங்களுக்கு என்னங்க குறை இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட், சிங்கிள் சீட்டுன்ற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve-க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.64 bhp பவர் சிம் 10.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸுமா சொல்லக்கூடாதுப்பா, இந்த ஒரு 125cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸே இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுல டவுட் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 50 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி கிடைக்கலாம்.
மைலேஜ் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல ஒரு பஞ்சியான பர்ஃபார்மன்ஸ் ஃபீல் ஆகுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட கம்பைண்ட் ஆகிருக்கு. பிரேக்கிங் சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 140 kg வெயிட் அதிகமாக தான் இருக்கும். பல்சர்னாலே அதிகம் தான். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 ஓகேன்ற மாதிரி ஒரு சீட் ஹைட்டு. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 1,16,000 கிட்ட வரைக்கும் வருது வண்டியோட ஆண்ட்ராய்டு. ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர், அது இல்லாமல் நல்ல வெர்சைலான டிசைன் டோன் இருக்கக்கூடிய ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பஜாஜ் பல்சர் ரீலி உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 ஆமாங்க. ரீலி இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் பைக்காகவும் இருக்கணும், பெஸ்ட் பைக்காகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 தான் உங்களுக்கு ஒரு ஷைன் 125 தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனே. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூட்டர்லேயே கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸை மிக்ஸ் பண்ணால் எதை மாதிரி ஒரு டிசைன் டோன் கிடைக்குமோ அதை மாதிரி நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் டோனு, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் கொடுக்குதுன்னே வச்சுப்போமே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் தான். இது வரைக்கும் பார்த்த எல்லா வெஹிக்கிள்ஸுமே நல்ல ஒரு இன்ஜின் தான், பட் இருந்தாலும் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்ற ஒரு விஷயம் வருன்றப்ப அந்த இன்ஜின்ஸில் எல்லாத்துலேயுமே ரிஃபைன்மெண்ட் கம்மி. பட் ஆனால் நம்ம ஹோண்டாவில் அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஷைன் 125லையும் ரொம்ப ஒரு சூப்பரான நல்ல ஸ்மூத்தான ஒரு ரிலேபிளான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.59 bhp ஆஃப் பவர்ஸும் 11 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு லோ அண்ட் ஃபோக்கஸ்டான பவர் இருக்குன்றனால உங்களுக்கு சிட்டி கம்யூட்டுக்கும் உங்களுக்கு அந்த ஒரு லோக்கல் யூஸுக்கும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு இன்ஜின் ஆஃபர் பண்ணும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 102 km/h ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸும் அந்த ஒரு 125cc ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 55 km வரைக்கும் கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் டைமில் இதை விட பெட்டர் மைலேஜ் தரதா ஓனர் ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. பட் எனக்கு கேட்டிங்கன்னா 55 தந்தாலே எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 125 இஸ் மோர் தென் எனஃபான ஒரு மைலேஜ் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆர் ட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் உண்டு. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் ஸ்டாண்டர்டாக வருது, சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக்கிங்கில் நோ வரி, அந்த வண்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 113 kg தான். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கும் 791 mm தான்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஹேண்டிலிங்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,04,000 ஸ்டார்டிங் ஆகுது. அரௌண்ட் டாப் மாடல் உங்களுக்கு 1,09,000 இந்த வண்டியோட ஆண்ட்ராய்டு முடிச்சலாம். ஆக மொத்தத்தில் ஒரு 1.10 பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஹோண்டாவோட ஷைன் 125 உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன் சொல்லலாம். சரி, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்டிங் வீடியோவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த லிஸ்டிங்கில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.